வெகு நாட்களுக்கு பின் ஊருக்கு திரும்பி வந்திருந்தும் முதல் சில தினங்கள் ஈஸ்வரனுக்கு ஒருவருடனும் பேசக்கூட பொழுதில்லாமல் அலுவல்கள் பல இருந்தன. தந்தையின் தேக நலத்தை கருத்துடன் கவனிப்பதிலும் கம்பெனி காரியங்களில் சகோதரனுக்கு உதவி செய்வதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த அவனுக்கு மூச்சு விடக்கூட நேரமில்லை. வீட்டு கவலைகளுக்கும் வெளி அலுவலர்களுக்கும் இடையே தன் மனம் நவீனமானதொரு உணர்ச்சியின் வசப்பட்டு தன்னிலை இழந்து ஸ்தம்பித்து போவது அவனுக்கே வியப்பாக இருந்தது. தந்தையின் நோயுற்ற உடலைக் கண்டு கவலையுடன் சிந்தித்துக் கொண்டு நிற்கும் பொழுதும் சரி, தொழில் நிர்வாகத்திலே புதுவித மாறுதல்களை ஏற்படுத்துவது எப்படி என்று மூளையை குழப்பிக்கொண்டு கம்பெனி அறையிலே கூரை முகப்பை பார்த்த வண்ணம் யோசித்து கொண்டு இருக்கும் அந்த நிலையிலும் சரி, திடீரென்று அவனது மனம் தான் ஈடுபட்டிருந்த சிந்தனைகளினின்றும் விடுபட்டு பூரண சந்திரனை பழிக்கும் எழில்மிகு அந்த வதனத்தின் அழகு முழுவதையும் நினைத்து பார்ப்பதில் ஈடுபட்டுவிடும். விபரீதமான தனது மனப்போக்கைக் கண்டு ஈஸ்வரன் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அயல் தேசத்திலே அங்கிருந்த 2 வருஷ காலத்தில் சரிசமானமாக பல பெண்களிடம் பழகும் சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது என்பது வாஸ்தவமே. தன்னுடன் கூட படித்த பல தேசத்து பெண்களில் சிலரிடம் அவன் சிநேக பாவத்தில் நெருங்கி பழகுவதுண்டு. அவர்களில் ஒரு சிலர் மிகவும் அழகிகள் என்ற ரகத்தைச் சேர்ந்தவர்களாக கூட இருந்தனர். ஈஸ்வரன் மிகவும் நெருங்கி பழகிய பெண்களில் பாமிலா என்னும் அமெரிக்க பெண்மணியும் ஒருத்தியாவாள். நீல கருவிழிகளும் பொன்னிற சுருண்ட கூந்தலும் கொண்ட அந்த வெண்ணிற மங்கை பலரால் அழகி என்று புகழப்பட்டிருந்தாள். அவள் தனது நாட்டு சங்கீதத்தின் மகிமையை ஈஸ்வரன் அறிய செய்ய மிகவும் சிரத்தை கொண்டாள். மென்மையான குளிர்காற்று வீசும் அந்த வேளைகளில் அழகி பாமிலா மெல்லிய விரல்களால் பியானோ வாத்தியத்தின் என்று எழுப்பும் மேனாட்டு இசையை அருகில் அமர்ந்து கொண்டு ஈஸ்வரன் பல தடவைகள் ரசித்திருக்கிறான். ஆனால் பாமிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அன்பு 2 சிநேகிதர்கள் மனதிலே உண்டாகும் தூய்மையான நட்பை போன்றதாகும். பாமிலாவின் நீல கருவிழியும் பொன்னிற சுருண்ட கூந்தலும் ஒருபொழுதும் அவனது மனதை பாதித்ததே கிடையாது. தனது இருதயத்தின் சக்தி மீது திடமாக நம்பிக்கை கொண்டிருந்த ஈஸ்வரன் மிதிலாவிலாசத்திற்கு வந்த அன்றிலிருந்து தனது அந்த சக்தி குலைந்து அடிக்கடி தடுமாற்றமடைவதை உணர்ந்தான். மாடிப்படிகளில் மெல்ல காலடி ஓசை கேட்ட பொழுதெல்லாம் அவனையும் அறியாது அவனது கண்கள் அந்த திக்கை திரும்பி பார்த்தன. இருதயம் படபடவென்று அந்த மோகினியின் வரவை எதிர்பார்த்து துடிக்க ஆரம்பித்தது. மாடி மறுகோடியிலிருந்து ஒவ்வொரு சமயம் இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு கழுக்கென்று சப்தம் தேனை போன்று இனிமையாக அவனது காதுகளில் வந்து விழுந்தது. மிதிலாவிலாசத்தில் விருந்தாளியாக வந்து தங்கியிருக்கும் அந்த பெண் தனது மோகன உருவால் அவனது உள்ளத்தை மெல்ல கவர்வதை உணராமல் இருக்க முடியவில்லை. கிரிஜாவை பார்க்க வேண்டும், அவளுடன் பேச வேண்டும் என்று அவனது உள்ளம் ஆவலிலே துடித்தாலும் முன்பின் பழக்கமே இல்லாத அவளிடம் வலிய போய் பேசி அவள் தவறாக நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை சுற்றிலும் அதிகம் கவனியாதவன் போல் சில நாட்களை கடத்தினான். அன்று இரவு படுக்கப் போகும் முன் சிறிது நேரம் பசுபதி ஐயரிடம் சம்பாஷித்துக் கொண்டிருந்து விட்டு தனது அறைக்குள் செல்ல திரும்பிய ஈஸ்வரன் மாடியின் முன்புறத்தில் இருந்த அந்த ஹாலில் வாயிற்படியை நெருங்கியதும் சட்டென திகைப்புடன் நின்று விட்டான். ஹாலுக்குள் இருந்து யாரோ மெல்லிய குரலில் பாட்டொன்றை முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை கேட்ட அவன் வியப்புடன் ஹாலுக்குள் எட்டி பார்த்தான். வான வீதியில் வெள்ளித்தட்டை போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த நிலவுடன் போட்டியிடுவது போன்று ஹாலுக்குள் எரிந்து கொண்டிருந்த மின்சார குழல் விளக்கு நீல ஒளியை கக்கிக் கொண்டிருந்தது. தந்த பதுமை போல் ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா காலடி ஓசையை கேட்டு திரும்பினாள். தென்றலுடன் ஹால் முழுவதும் மிதந்து கொண்டிருந்த கீதம் முடிவடைந்தது. பிரமிப்புடன் தன் பக்கம் திரும்பிய கிரிஜாவின் குழப்பத்தை கண்ட ஈஸ்வரன், மன்னிக்க வேண்டும், அழகான பாட்டின் இடையிலே திடீரென நான் பிரவேசித்து கிடத்து விட்டேன் என்றான் புன்னகையுடன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, பொழுதுபோக்காக ஏதோ பாடிக்கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்த கிரிஜா லேசாக சிவந்த முகத்தை அப்புறம் திருப்பிக் கொண்டாள். அவளுடைய பதிலில் தைரியமடைந்த ஈஸ்வரன் சம்பாஷணியை மேலே தொடர்ந்தாற்போல், உங்களுக்கு இத்தனை அழகாக பாடத் தெரியும் என்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது என்றான் மகிழ்ச்சியாக. என் பாட்டை சரியாக கூட இன்னும் நீங்கள் கேட்கவில்லை, அதற்குள் இவ்வளவு புகழ்ந்து சொல்வதை தான் என்னவென்று எடுத்துக்கொள்வது? கேலியாக கூறுகிறீர்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது என்று பதிலளித்த கிரிஜா மெல்ல சிரித்தாள். இரவு போஜனத்திற்கு பின் தனது அறையில் வந்து உட்கார்ந்து கொண்ட மைத்திலி முதல் நாள் பாதி போட்டு வைத்திருந்த ஸ்வெட்டரை கையில் எடுத்துக்கொண்டு தைக்க ஆரம்பித்தாள். சற்று தூரத்தில் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த கணவன் மீது அவளுக்கு கோபம் ஏற்பட்டிருந்தது.
முட்டாள்தனமான அவனது செய்கையைக் கண்டு வெறுப்படைந்த மைத்திரி தனது கோபத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாவிட்டாலும் வழக்கம்போல் கலகலப்பாக அவனிடம் பேச பிடிக்காது ஸ்வெட்டரை தைப்பவள் போல் பாவித்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். மைதிலிக்கு அத்தனை கோபம் ஏற்பட சந்திரசேகரன் செய்த பிழை மிகவும் பெரியதல்லவெனினும் அவளால் அதை பொறுக்க முடியவில்லை. இரவு போஜனத்திற்கு பின்பு முற்றத்தில் எல்லோருடனும் சென்று கையை அலம்பிக் கொண்டிருந்த கிரிஜா சுற்றுமுற்றும் எதையோ தேடுவதை குறிப்பாக உணர்ந்தவன் போல் சந்திரசேகரன், இந்தாருங்கள், இதோ இருக்கிறது, கை துடைக்கும் துண்டு என்று கூறி ஆணியில் மாட்டியிருந்த துண்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அவளிடம் கொடுத்தான். அந்த சம்பவத்தை மற்றவர்கள் பெரிதாக கருதாவிடினும் தன் கணவன் அந்த பெண்ணிடம் காட்டிய அலாதியான சிரத்தையைக் கண்டு மைதிலி சற்று கோபமடைந்தாள். அப்படி விழுந்து விழுந்து இவளுக்கு ஏன் உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று கணவன் மீது மனத்தாங்கல் அடைந்த மைதிலி கீழே அதிக நேரம் நிற்காமல் மாடி அறைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரம் சென்று அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட சந்திரசேகரனிடம் அவள் ஒன்றுமே பேசவில்லை. மனைவியின் மனதில் ஏற்பட்ட சஞ்சலத்தை உணராத சந்திரசேகரன் அவள் பக்கம் திரும்பி, இந்த ஸ்வெட்டரை முடிக்கிற வேகத்தில் நான் வந்தது கூட உனக்கு தெரியவில்லை இல்லையா என்று கேலியாக கேட்டான். நீங்கள் வந்தது தெரியாமல் இல்லை, பேசி கொண்டிருப்பதால் பேச்சு வாக்கில் தையலில் தப்பு வந்துவிடப் போகிறது என்று பேசாமல் இருக்கிறேன் என்றாள் தனக்கே உரித்தானதொரு குறுநகையுடன். உனக்கு சங்கதி தெரியுமா? அம்மா கீழே என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். இந்த வார முடிவில் லேடிஸ் கிளப்பில் கிரிஜாவை கொண்டு ஒரு சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு செய்ய போகிறாளாம். உங்கள் கிளப்புக்குள் புருஷர்கள் வந்து பாட்டு கேட்பதை அனுமதிப்பீர்களா என்று கேட்டேன். பேஷாக வந்து கேட்கலாம் என்று அம்மா சொன்னாள். என்ன என்ன மைதிலி, கிரிஜா எப்படி பாடுகிறாள் என்று நாம் போய் பார்க்கலாம், வருகிறாயா என்று ஆவலுடன் கேட்டான். ஸ்வெட்டரை தைத்து கொண்டிருந்த மைதிலியின் உள்ளம் பதைத்தது. இதென்ன விபரீதம்! என்றையிலிருந்து இவருக்கு சங்கீதத்தின் மீது அபிமானம் ஏற்பட்டது என்று தனக்குள்ளே எண்ணி நெஞ்சம் கொதித்த மைதிலிக்கு கிரிஜா மீது அடக்க முடியாத பொறாமை ஏற்பட்டது. ஆமாம், அவள் என்னத்தை பாடி கிழிக்கப் போகிறாள் என்று குத்தலாக கூற வேண்டும் என்று அவளது மனம் துடித்தாலும் மனதிலே குமிறி நின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, போனால் போச்சு, நீங்கள் பொறுமையுடன் ஒரு கச்சேரியில் 3 மணி நேரம் உட்கார்ந்திருக்க தயாராயிருந்தால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது என்று மெல்ல நகைத்தாள். படிப்பு, பாட்டு, அழகு மூன்றுமே ஒருங்கே ஒருவரிடம் அமைவது அபூர்வம் அல்லவா? அந்த பெண்ணிடம் இந்த மூன்றும் ஒன்று கூடியிருப்பதைக் காண எனக்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கிறது என்றான் சந்திரசேகரன். மைதிலிக்கு அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மனம் ஒப்பவே இல்லை. பொங்கிக் கொண்டு வந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் நிமித்தம் தனது பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டாள். தூக்கம் வருகிறதாக்கும் என்று கேட்ட கணவனுக்கும் பதிலளிக்காமல் உள்ளே சென்ற அவளது நெஞ்சை துக்கம் பலமாக அமுக்கியது. ஜன்னல் அருகே சென்ற அவள் முன்புற ஹாலில் தென்பட்ட அந்த காட்சியைக் கண்டு திகைத்து போய் கண்களில் லேசாக படிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு அந்த திக்கையை ஆவலுடன் திரும்பி பார்த்தாள். சோபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா பெரிய புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். அதில் உள்ள படங்களை பற்றி விவரித்து கூறுகிறவன் போல் தென்பட்ட ஈஸ்வரன் எதிரே இருந்த மேஜை மீது சாய்ந்தவாறு அவளுக்கு வெகு அருகில் நின்று கொண்டிருந்தான். இந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த மைதிலி சட்டென அறையை விட்டு வெளியே வந்தாள். இங்கே வாருங்கள் என்று சந்திரசேகரனிடம் ஓடி வந்து அழைத்தாள். அங்கே பாருங்களேன் என்று மனைவி சுட்டிக்காட்டிய திக்கை நோக்கிய சந்திரசேகரனுக்கு கோபம் தாங்க முடியாது பொத்து கொண்டு வந்தது. இந்த பெண்ணை வீணாக புகழ்வதில் என்ன பயன்? அவள் யாருக்கு சொந்தம் என்பதை பாருங்கள் என பரிகாசமாக மைதிலி குத்தி காட்டியது போல் இருந்தது அந்த செய்கை. இதில் என்ன வேடிக்கை இருக்கிறது என்று எரிச்சலுடன் கேட்ட சந்திரசேகரன் வெறுப்புடன் ஜன்னல் நின்று அப்புறம் சென்றான். கல்யாணத்திற்கு முன் இப்படியெல்லாம் நாம் இருவரும் சகஜமாக பழகினோமா என்று நினைத்து கொண்டேன். ஆனால் என்றாள் மைதிலி கணவனின் கோபத்தை பொருட்படுத்தாமல். அதனால் என்ன குறைந்து விட்டதாம் என்று அதட்டலாக கேட்டவன் ஜன்னல் கதவுகளை சாத்தினான். ஒன்றும் குறைந்து விடவில்லை, விளையாட்டாக சொன்னேன். அது இருக்கட்டும், இப்பொழுது கூட நீங்கள் ஆபீஸில் ஏன் அதிகப்படி வேலை செய்ய வேண்டும்? உதவிக்குத்தான் உங்கள் தம்பி வந்திருக்கிறாரே. 1 வருஷமாக கம்பெனிக்கு ஓய்வு ஒழிச்சலின்றி உழைத்து உங்கள் உடம்பு எப்படி இழைத்து விட்டது தெரியுமா என்று பேச்சை சட்டென மாற்றிய மைதிலி மிருதுவான கரத்தால் கணவனது கன்னத்தை மெல்ல வருடினாள்.
சந்திரசேகரனின் கோபமெல்லாம் மைதிலியின் கனிவு மொழிகளை கேட்ட மாத்திரத்தில் சூரியனை கண்ட பனிபோல் மறைந்தோடிவிட்டது. அவளது இன்ப ஸ்பரிசத்தில் கட்டுண்ட அவன், ஆமா மைதிலி, நான் வீணாக அலைந்து உடலை வாட்டிக்கொள்வது தப்பு என்று அவளது வார்த்தைகளையே ஆமோதித்தான். சமையல் அறையில் தனக்குண்டான எல்லா வேலைகளையும் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே முடித்து கொண்ட தேவகி படுக்கப் போகும் முன் நோயாளிக்கு கடைசியாக செய்ய வேண்டிய சுசுரூஷைகள் நிமித்தம் மாடி பக்கம் வந்தாள். சில தினங்களாக அவளது உள்ளம் உற்சாகத்தை இழந்து மிக்க வருத்தத்தில் மூழ்கியிருந்தது. வெகு நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அம்மாஞ்சி ஈஸ்வரனுடன் அவள் சகஜமாக பேசக்கூடாது என்று மாமி விதித்த உத்தரவை மீற முடியாமல் அவள் ஈஸ்வரன் முன்னால் கூட வர பயந்து ஒதுங்கியே இருந்தாள். தப்பித்தவறி அவன் எதிர்பட்டு விட்டாலும் கவனிக்காதவள் போல் தலையை குனிந்து கொண்டு சென்றாள். தாயாரின் உத்தரவை அறியாத ஈஸ்வரன் அன்று காலை விளையாட்டாக அவளை கேட்ட ஒரு கேள்வி அன்று முழுவதும் அவள் மனதையே உறுத்தி கொண்டிருந்தது. தேவகி, நீ முன்போல் இல்லவே இல்லை. கேட்ட கேள்விக்கு கூட சரியாக பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய். இத்தனை கர்வியாக நீ மாறுவதற்கு காரணம் என்னவோ என்று கொஞ்சம் அதிருப்தியுடன் கேட்டான். சற்று தூரத்தில் தர்மாம்பாள் வருவதை கவனித்த தேவகி அச்சத்துடன் ஈஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதிலே கூறாது வேகமாக சென்று சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டாள். ஈஸ்வரன் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருப்பதை நினைக்க நினைக்க அவளுக்கு துக்கம் தாங்கவே முடியவில்லை. தன்னிடம் தோன்றியிருக்கும் மாறுதல்களுக்கு காரணம் அவனுடைய தாயாரின் உத்தரவுதான் என்றும், அவன்பால் தான் கொண்டிருக்கும் பாசமும் மரியாதையும் என்றும் போல குறைவின்றி அப்படியேதான் இருக்கின்றன என்றும் அவனிடம் சொல்ல மாட்டோமா என்று அவள் உள்ளம் ஏங்கியது. ஆனால் அதை எப்பொழுது எப்படி தெரிவித்துக் கொள்வது என்பதுதான் அவளுக்கு தெரியவில்லை. யாரது? தேவகியா? இப்படி வாயேன் அழைத்த குரல் அவளது தேகத்தை சிலிர்க்க செய்தது. அம்மாஞ்சி, வீணாக என்னை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடன் அதிகமாக பேசக்கூடாது என்று மாமியின் உத்தரவு என்ற உண்மையை சொல்லி ஈஸ்வரனின் மனத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆவலில் வேகமாக நடந்து சென்ற தேவகி ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கே கண்ட காட்சியானது அவளது உள்ளத்திலே எழும்பி நின்ற கற்பனை கோட்டையை தவிடு பொடியாக்கும்படியானதொரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி உற்சாகத்துடன் கிரிஜாவுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டிருந்த ஈஸ்வரன் தேவகி பக்கம் கூட திரும்பி பார்க்காமல், என் ரூமில் மேஜை மேல் கருப்பு அட்டை போட்ட பெரிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதை ஓடிப்போய் எடுத்துக்கொண்டு வா சீக்கிரம் என்றான். நீங்கள் வாயால் சொன்னாலே போதும், புத்தகத்தில் உள்ள படங்களை பார்க்க தேவையில்லை என்று வினயமாக கூறிய கிரிஜா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். படங்களுடன் விவரித்தால்தான் புரியும் என்று கூறிய ஈஸ்வரன், ஏன் நிற்கிறாய், போய் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா என்று எரிச்சலுடன் தேவகியை அதட்டினான். ஐயோ பாவம், அந்த பெண்ணுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், இந்த வீண் சிரமம் அவளுக்கு எதற்கு என்று பச்சாதாபத்துடன் கூறிய கிரிஜா தேவகியின் பக்கம் திரும்பவும் அவள் அறையை விட்டு வேகமாக ஓடிச் சென்றாள். ஈஸ்வரன் அறைக்குள் நுழைந்த தேவகியினால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. அறையை சூழ்ந்து நின்ற இருட்டில் கதவின் மீது அப்படியே சாய்ந்து கொண்டு நின்று விட்டாள். உள்ளத்திலே குமுறி கொண்டு எழுந்த துக்கம் கட்டுப்படுத்த மாட்டாத கண்ணீராக வழிந்து கொண்டிருந்தது. அறைக்கு வெளியே யாரோ வேகமாக வரும் காலடி ஓசை கேட்டு தேவகி கண்களை துடைத்துக் கொண்டாள். அதற்குள் அறைக்குள் நுழைந்த ஈஸ்வரன் படக்கென்று விளக்கை ஏற்றினான். அறையின் கதவின் மீது ஒண்டிக் கொண்டு நின்ற தேவகியை கண்ட அவன், புத்தகத்தை எடுத்து வரச் சென்றவள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாயம் என்று கோபத்துடன் அதட்டினான். தேவகி பதில் பேசாததைக் கண்டு வியப்புடன் உற்று நோக்கிய அவன், உன்னை நான் என்ன சொல்லிவிட்டேன்? சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா என்பதற்காகவா இத்தனை அழுகை? பேஷ் என்று அதட்டிவிட்டு மேஜை மீது இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான். கண்ணீரை துடைத்து கொண்ட தேவகி அறையை விட்டு வெளியே வந்தாள். பசுபதி ஐயரின் அறையை நோக்கி சென்ற அவள் காதுகளில் கலகலவென்று கிரிஜா உற்சாகத்துடன் சிரிக்கும் ஒலி நன்றாக கேட்டது. ஈஸ்வரன் மீது தேவகி மற்றொரு பாசம் வைத்து என்ன பயன்? அவனது அன்பிற்கு பாத்திரமாக வேறு ஒருத்தி பிறந்திருக்கிறாள். இந்த உண்மையை நினைத்து பார்த்த தேவகியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஈஸ்வரனின் கண்களில் மிதந்த அமைதியான பரிவும் வார்த்தைகளில் தென்பட்ட குழைவும் அவளது உள்ளத்திலே தன்பால் பொங்கி வளர்ந்து கொண்டு வந்த அன்பின் எதிரொலிய என்பதை கிரிஜா விரைவில் அறிந்து கொண்டு விட்டாள். மிதிலாவிலாசத்தின் கடைக்குட்டியான ஈஸ்வரன் தன்பால் கவரப்பட்டு விட்டான் என்பதை அறிந்து அவளது உள்ளம் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தது. நினைவு தெரிந்தது முதல் அவள் வாழ்க்கையிலேயே இல்லாமையைத்தான் அதிகம் அனுபவித்திருக்கிறாள். இவைகள் நமக்கு கிட்டுமா, இப்படி வாழ நமக்கு காலம் வருமா என்று
செல்வத்தின் சுகங்களை எண்ணி எண்ணி இளம் உள்ளம் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையின் சௌகரியங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிரிஜாவுக்கு மிதிலா விலாசத்து வாழ்க்கை மிக்க பிரமிப்பை கொடுத்ததோடு அல்லாமல் ஒருவித ஏக்கத்தையும் அவள் உள்ளத்திலே உண்டாக்கியிருந்தது. முதல் நாள் ஊரிலிருந்து வந்த புதிதில் பிரம்மாண்டமான அந்த மாளிகையும் அதைச் சுற்றிலும் இருந்த பசுமையான தோட்டமும் அவளுக்கு பெரும் பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்தன. அந்த அழகிய பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் செல்வத்தின் சௌகரியங்கள் நிறைந்து நிற்பதை கண்டபொழுதெல்லாம் அவளது உள்ளத்தில் குடிகொண்ட வியப்பு பெரும் ஏக்கமாக மாறியது. வாழ்க்கை என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று தனக்குள் பெருமூச்செறிந்த அவள் மிதிலா விலாசத்து நாட்டு பெண்ணாக வந்து வாய்த்த 2 பெண்களையும் கண்டு பொறாமைப்படாதிருக்க முடியவில்லை. சௌகரியமானதொரு வாழ்க்கையை நினைத்து ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அவளது முன்னால் அதிர்ஷ்டம் ஈஸ்வரன் வடிவமாக மெல்ல வந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரனின் கம்பீரமான தோற்றமும் அவனால் அடையக்கூடிய ஐஸ்வர்ய யோகமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஈஸ்வரன் மீது தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை அவள் காதல் என்று தவறாக கருதவில்லை. எனினும் வலுவிலே தன்னை முறிக்க முன்வந்து கொண்டிருந்த அவனது அன்பை உதறி தள்ள அவளுக்கு மனம் வரவே இல்லை. அழகிய அந்த பங்களாவிற்கும் அதில் குவிந்து கிடந்த செல்வத்திற்கும் எஜமானியாக கவர்ச்சி நிறைந்த புருஷன் ஒருவன் தானே முன்வந்து நின்றால் அதை எந்த பெண்ணும் மறுக்க மாட்டாள் என்பது திண்ணம். ஆகவே ஆர்வத்துடன் தன் அன்பிற்காக எதிர்நோக்கிய ஈஸ்வரனின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவளது அகன்ற 2 விழிகளில் அன்பான மிருதுவான பார்வை நிறைந்து நின்றது. ஈஸ்வரனை பொறுத்த மட்டில் அவன் இன்பமானதொரு கனவு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கிரிஜாவின் மோகன எழில் அவனது மனதை மிகவும் மயக்கியது. அவளது கனிவு மொழிகளும் புன்முறுவலும் கவலைகளால் சோம்பி இருந்த அவனது உள்ளத்திற்கு உற்சாகமூட்டின. தன்னையும் அவளையும் தவிர வேறு ஒருவரும் உலகிலே இல்லை என்று நினைப்பவன் போல் ஈஸ்வரன் தனிப்பட்டதொரு இன்ப உலகில் உலாவிக் கொண்டிருந்தான். மிதிலா விலாசிற்கு 3வது நாட்டு பெண்ணாக தனக்குள்ளே தீர்மானித்திருந்த அந்த பெண்ணை எங்கே ஈஸ்வரனுக்கு பிடிக்காது போய்விடுமோ என்று தர்மாம்பாளின் உள்ளத்தில் ஒரு மூலையில் சிறிய கவலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஆனால் தனது மைந்தனும் அந்த பெண்ணும் நெருங்கி பழகும் தோரணையை ஜாடையாக கவனித்தவள் அந்த கவலையை அறவே விடுத்தாள். வீட்டிலே விருந்தாளியாக வந்திருக்கும் பெண்ணுடன் தன் அருமை மைந்தன் அதிகமாக நெருங்கி பழகுவதை தர்மாம்பாள் வெளிப்படையாக ஆதரிக்காவிடனும் அதற்கு சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுத்து கொண்டிருந்தாள். கிரிஜாவின் சௌகரியங்களை கவனிக்கும் உற்சாகத்தில் மைதிலியை கூட கொஞ்சம் மறந்து போயிருந்தாள். மைதிலிக்கு தனது மாமியார் மீது கோபமாக வந்தது. இவள்தான் வரப்போகிற எனது 3வது நாட்டு பெண் என்று பறை அறிவித்துக் கொள்வள் போல் கிரிஜாவை கூட்டிச் சென்ற இடமெல்லாம் வந்த சிநேகிதிகளுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு தர்மாம்பாளின் செய்கை அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. தன்னை காட்டிலும் கிரிஜா எந்த விதத்தில் உயர்ந்து விட்டாள் என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. ஏதோ கொஞ்சம் பாடத் தெரிகின்ற விஷயத்திற்காக அந்தஸ்து கொஞ்சமும் இல்லாத அந்த பெண்ணை மாமியார் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடியது அவளுக்கு எல்லோர் மீதிலும் வெறுப்பை உண்டாக்கியது. கிரிஜா மீது ஏற்பட்டிருந்த புது மோகத்தில் தர்மாம்பாளுக்கு மைதிலியை பற்றிய நினைப்பு மங்கி போயிருந்தது. என்னம்மா குழந்தை என்று அன்பு ஒழுக நாட்டு பெண்ணை அழைக்கும் தர்மாம்பாள் கிரிஜா மீது இருந்த அபிமானத்தில் அதை மறந்து, மைதிலி, உன்னைத்தான் கூப்பிட்டேன், இங்கே வா என்று அதிகாரமாக அதட்டி அழைக்க ஆரம்பித்தாள். கல்யாணமாவதற்கு முன்பே அந்த பெண்ணின் மீது அத்தனை ஆசை கொண்டு விட்ட தர்மாம்பாள் கல்யாணமான பின்பு புது நாட்டு பெண் மோகத்தில் பழைய நாட்டு பெண்களை அசட்டையாக நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தர்மாம்பாளிடம் தனக்கிருந்த செல்வாக்கு குறைந்து கொண்டு வருவதை அறிந்த மைதிலிக்கு மாமியார் மீது மகத்தான கோபமும் கிரிஜா மீது பொறாமையும் ஏற்பட்டன. என்னத்திற்கு இந்த பெண் பம்பாயிலிருந்து வந்தாள் என்று அவள் ஆத்திரத்தில் குமுறி கொண்டிருந்தாள். கோமதி அம்மாள் மிதிலா விலாசத்திற்கு வரும் முன் கொஞ்சம் பயந்து கொண்டுதான் வந்திருந்தாள். தர்மாம்பாளை பற்றி அதிகம் அறிந்திருந்த அவளுக்கு நாத்தனார் தன்னை மரியாதையாக நடத்த மாட்டாளோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. எதிர்பார்த்தபடி இல்லாமல் தர்மாம்பாள் தன்னிடமும் கிரிஜாவிடமும் காட்டிய அன்பும் உபசாரமும் கண்டு கோமதி குதூகலம் அடைந்தாள். தர்மாம்பாள் தன் பெண்ணிடம் கொண்டிருக்கும் மதிப்பும் ஈஸ்வரனுக்கும் கிரிஜாவுக்கும் இடையே அபிவிருத்தி அடைந்து கொண்டிருந்த நட்பும் வரப்போகின்ற நல்ல காரியத்தின் அறிகுறியாகவே கோமதிக்கு தோன்றியது. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தேறிவிட்டால் போதும், வாழ்க்கையில் வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கடவுளை தினமும் பிரார்த்தித்துக் கொண்டாள் அவள். தர்மாம்பாளுக்கு தன்னிடம் ஏற்பட்ட அபார அபிமானம் ஒரு விதத்தில் கோமதிக்கு சங்கடமாக இருந்தது. எத்தனையோ மறுத்தும் பிடிவாதமாக தர்மாம்பாள்
அனங்கன் நம்பியாரை அழைத்து வந்து கோமதியின் குதிகாலுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். வைத்தியர் கொடுத்த பச்சை நிறமான அந்த தைலத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கோமதியின் குடல் பீத்துவிடும் போல் குமட்டி கொண்டு வந்தது. தினசரி ஒருவேளை அந்த பயங்கரமான தைலத்தை குடித்துவிட்டு உப்பில்லாத கடும் பத்தியம் 1 மண்டலம் காலம் இருக்க வேண்டும் என்று அறிந்ததும் கோமதி திடுக்கிட்டே போனாள். தைலத்தை வேண்டுமானாலும் குடிப்பதாக பாவனை காட்டி ஜன்னல் வழியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிவிடலாம். ஆனால் உப்பில்லாத பத்தியத்தை எப்படி தவிர்க்க முடியும்? கிரிஜாவுக்கு வரவிருக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தின் நிமித்தம் கோமதி இந்த சிறு தியாகத்தை செய்தால் என்ன குறைந்துவிடப் போகிறது? 1 மண்டலம் பட்டினியால் அதிகப்படியாக இருக்கும் சதை கொஞ்சம் குறைந்துவிடும். இவ்வளவுதானே. கோமதி பல்லை கடித்துக்கொண்டு சிகிச்சைக்கு உட்பட்டாள். மிதிலாவிலாசத்திற்கு அதிகப்படி விருந்தாளிகள் வந்ததிலிருந்து சௌபாக்கியத்தின் முணுமுணுப்பும் அதிகமாகி கொண்டு வந்தது. நோயாளிகளுக்கு ஒருவித சமையல், மற்றவர்களுக்கு ஒருவித சமையல் என்று அதிக வேலைகள் செய்து அழுத்திருந்த அவளுக்கு கோமதி அம்மாளுக்கு உப்பில்லாத பத்தியமான தனிப்பட்டதொரு சமையல் செய்ய நேரிட்டதை குறித்து அளவிலா ஆத்திரம் ஏற்பட்டது. இவர்களெல்லாம் எப்பொழுது ஊருக்கு திரும்பி போகிறார்களோ தெரியவில்லை என்று தனக்குள்ளே பொறுமை கொண்டிருந்த அவளது கோபம் ஒவ்வொரு சமயங்களில் வசைமொழிகளாக வெளிப்பட்டது. இவா 2 பேருக்கும் பேசிக்கொள்றதுக்கு என்னதான் விஷயம் இருக்குமோ தெரியல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். குதிராட்டமாக இருந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு வெக்கங்கிறதே துளி கூட இல்லையே. கல்யாணமாகாத பையனோட குலுக்கி மினுக்கிக்கிட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்னதான் நாளைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதென்றாலும் ஒரு பெண்ணுக்கு அடக்கங்கிறது கொஞ்சம் வேண்டாமா? தாம் தூம்னு எல்லாத்துக்கும் பத்திர காளியாட்டம் குதிக்கிற உன் மாமியின் கண்ணில் இது ஏன் படலையோ தெரியல. இது மாதிரியான ஒரு விஷயம் என் வீட்டில் நடந்தால் அப்பப்பா ஊர் என்னை சும்மா வச்சுடுமா? ஆனாக்கா நானும் தர்மாம்பல் அம்மாவும் ஒன்றாகி விடுவோமா என்ன? பெரிய மனுஷால் வீட்டில் எது நடந்தாலும் அதன் போக்கே வேறுதான். இருந்தாலும் எனக்கு பார்க்க சகிக்கவில்லை என்று தேவகியிடம் அடிக்கடி ஆத்திரத்துடன் புரிந்து கொட்டுவாள். தேவகி மிதிலா விலாசத்திலே நடக்கும் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். ஈஸ்வரனுடன் வயது வந்த பெண்ணான அவள் பேசக்கூடாது என்று தடை உத்தரவு போட்ட தர்மம்பாள் தேவகியை காட்டிலும் வயதில் பெரிய கிரிஜாவுடன் உல்லாசமாக தனது பிள்ளை பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி ஆட்சேபனையே கூறாதிருப்பதை கண்டாள். தர்மாம்பாளின் பாரபட்சம் அவளது மனதில் துக்கத்தை உண்டாக்கியது என்றாலும் தேவகி அதை பற்றி நினைத்து வருந்துவதில் பயனில்லை என்பதையும் அறிந்து கொண்டாள். முன்போல இல்லை, நீ மிகவும் மாறிவிட்டாய் என்று தேவகி அன்றொரு நாள் கடிந்து கொண்ட ஈஸ்வரன் அதற்கு பின் பல சந்தர்ப்பங்களில் தேவகியை தனியே சந்திக்க நேர்ந்ததும் அவள் பக்கம் கூட திரும்பாது பாராமுகமாகவே இருந்தான். நோயாளியை கவனித்துவிட்டு அறையிலிருந்து வெளிப்பட்ட தேவகி அநேகமாக ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் முன் தந்தையை கண்டு பேச வந்த ஈஸ்வரனை அறைக்கு வெளியே தனியே சந்திக்க தவறியதே இல்லை. ஒரு நிமிஷமாவது அம்மாஞ்சியின் முகத்தை பார்க்க மாட்டோமா என்ற ஆவலால் துடித்து ஓடி வந்து கொண்டிருந்த அவளை ஈஸ்வரன் நிமிர்ந்து கூட பாராது போய்க் கொண்டிருந்தான். ஈஸ்வரனின் மனமாற்றம் தேவகிக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்தது. கிரிஜாவின் மோகன உருவத்துக்கு முன் ஈஸ்வரன் தன்பால் கொண்டிருந்த அன்பு நிழலை போன்று சோபை இழந்து மங்கிவிட்டதை உணர்ந்தாள். 15 வருஷங்களுக்கு முன் அன்னையை இழந்து கலக்கத்துடன் தன்னை சுற்றிலும் மிரள மிரள விழித்து கொண்டு நின்ற அந்த அனாதை சிறுமியின் மனநிலையை மீண்டும் தேவகி அடைந்தாள். ஈஸ்வரன் ஒருவன் மட்டும் காட்டி வந்த அன்பும் அவளுக்கு கிட்டாது போகவே தன்னை சுற்றிலும் எங்கும் ஒரே சூனியமாகிவிட்டதை போன்ற பிரமை தேவகிக்கு ஏற்பட்டது. ஊரில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் கிரிஜாவை அழுக்காது அழைத்து சென்று வந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் பக்கத்து டவுனில் ஒரு பொருட்காட்சி ஆரம்பித்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் தன் சிநேகிதிகள் யாவரும் அதை போய் பார்த்து விடுவதற்கு முன்பு தானும் கிரிஜாவும் அதற்கு விஜயம் செய்து விடுவது என்று தீர்மானித்து விட்டாள். மனதிற்குள்ளே ஒரு காரியத்திற்கு திட்டமிட்டு விட்டால் அதை உடனே நிறைவேற்றாவிடில் அவளுக்கு தூக்கமே வராதாகையினால் அன்று ஆபீஸுக்கு வெளியே சென்று கொண்டிருந்த ஈஸ்வரனை அவள் அவசரமாக கூப்பிட்டாள். என்னம்மா என்று ஈஸ்வரன் கேட்கும் முன், இன்னைக்கு சாயங்காலம் நீ கொஞ்ச நாள் முன்னாடியே ஆபீஸிலிருந்து வந்துவிடு என்று தர்மம்பாள் கனிவான குரலில் மகனுக்கு உத்தரவிட்டாள். என்னத்துக்கம்மா? எங்கேயாவது சினிமாவுக்கு போக வேண்டுமாக்கும்? உங்களுக்கெல்லாம் டிரைவர் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பதை தவிர எனக்கு வேறு வேலை ஒன்றுமில்லை போல இருக்கிறது என்று மிடுக்காக கூறிய ஈஸ்வரனை பேச விடாது நிறுத்தி, சரிதாண்டா, உன் பரிகாசமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பக்கத்து டவுன்லேயே ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்காம்,
ரொம்ப நன்னா இருக்குன்னு எல்லோரும் சொல்லிக்கிறா. மைதிலிக்கு கூட அதை பார்க்கணுமாம். சீக்கிரமா நீ ஆபீஸ்ல இருந்து வந்து எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போ என்று வற்புறுத்தலாக கூறினாள். நான் ஆபீஸ்ல இருந்து டிரைவரையும் பெரிய காரையும் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லோரும் போய் பார்த்து விட்டு வாருங்கள். எனக்கு இதெல்லாம் ஒரு அதிசயம் அல்ல என வெகுவாக பதிலளித்த ஈஸ்வரன் வெளியே புறப்படத் திரும்பினான். எக்ஸிபிஷன் இருக்கும் எத்தனையோ ஜாமான்களை பற்றி எங்களுக்கு என்ன புரிய போகிறது? விஷயம் தெரிந்த யாராவது விலக்கி சொல்லக்கூட கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்று கொஞ்சுதலாக மொழிந்த கிரிஜா அவன் பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தாள். கிரிஜாவின் வாயினின்று வந்த அந்த இனிய வேண்டுகோளை அவனால் மறுக்கவே முடியவில்லை. சரியம்மா, வருகிறேன் என்று ஒரே வார்த்தையில் ஒப்புக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அன்று சாயங்காலம் பொருட்காட்சி சாலைக்காக உற்சாகத்துடன் கிளம்பி கொண்டிருந்த அவர்களை தேவகி அறையிலிருந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். வீட்டின் எஜமானி என்ற ஹோதாவில் கம்பீரமாக எல்லோருக்கும் முன்னால் நடந்து கொண்டு சென்ற தர்மாம்பாள் காரின் கதவை திறந்து கொண்டு முதலில் போய் உட்கார்ந்து கொண்டாள். புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு பின்னால் தொடர்ந்தாற்போல் வந்து கொண்டிருந்த கோமதி அடுத்தபடியாக உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். நீலப்பட்டு புடவையின் தலைப்பை விசிறிக்கொண்டு ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்த மைத்திலி மூன்றாவதாக காருக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். அதற்கு அடுத்தாற்போல் வந்த கிரிஜா உடனே காருக்குள் ஏறி உட்கார்ந்து விடவில்லை. தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டு கொஞ்சம் தயங்கியபடி நின்றாள். கிரிஜாவை அநேகம் தடவை தேவகி கூர்ந்து பார்த்திருக்கிறாள். அன்று சாயங்காலம் காரின் கதவை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்த அவளுடைய தோற்றம் தேவகிக்கு அளப்பரியதொரு பிரமிப்பை உண்டாக்கியது. மைத்திலியைப் போல கிரிஜா தன்னை விசேஷமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கவில்லை. எனினும் அந்த சூரியன் பொற்கதிரின் கீழ் தங்கத்தினால் செதுக்கிய சிற்பம் போல் காட்சியளித்தாள் அவள். இங்கே இடம் இருக்கிறது, இப்படி வந்து உட்காரலாமே என்று ஈஸ்வரன் காரின் முன்பக்க கதவை அவளுக்காக திறந்துவிட்டு உபசரித்தான். எல்லோரும் காருக்குள் ஏறி உட்கார்ந்து விட்டதை உணர்ந்த தர்மாம்பாள் உரத்த குரலில், ஜாக்கிரதையா ஓட்டுப்பா ஈஸ்வரா, உன் விளையாட்டை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தூர கட்டி வை என்று இறைந்து பின்னாளில் இருந்து கத்தினாள். அதற்கு ஈஸ்வரன் அளித்த பதில் தேவகியின் காதுகளில் சரியாக கேட்கவில்லை. தொடர்ந்தாற்போல் கொல்லென்று எல்லோரும் சிரிக்கும் சப்தம் கேட்டது. மிதிலாவிலாசத்தின் வாயிலை விட்டு வெகு தொலைவில் கார் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்ற தேவகியின் கண்களில் லேசாக கண்ணீர் படர ஆரம்பித்தது. தேவகிக்கு மற்றவர்களைப் போல் அந்த பொருட்காட்சி சாலையை பார்க்க வேண்டுமென்று ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் நீயும் வருகிறாயா என்று அவளை ஒருவரும் அழைக்கவில்லை. வெளியே செல்ல உடுத்திக்கொள்ள மாடிக்கு ஓடி வந்த ஈஸ்வரன் தனது அறையை தேவகி பெருக்கி சுத்தமாக்கி கொண்டிருப்பதை கவனித்தான். வெளியே போக அவனுக்கு ஏற்பட்டிருந்த அவசரத்தில் தேவகி நீயும் வருகிறாயா என்று கேட்கக்கூட அவனுக்கு தோன்றவில்லை. நீயும் வாயேன் என்று தர்மாம்பாள் தேவகியை கூப்பிடாவிடினும் அதற்கு பதில், பூனை பாலை குடித்துவிட போகிறது, நான் இல்லைன்னு தெரிஞ்சா சௌபாகியம் ரொம்ப லூட்டி பண்ணி விடுவாள், ராத்திரி சமையலை பற்றி சொன்னதையெல்லாம் மறக்காம கவனித்து செய்ய சொல்லு என்று உத்தரவிட்டு சென்றாள். கண்களிலே கசிந்த நீரை துடைத்து கொண்டு ஜாமான் அறையின் எதிர்ப்புறத்து சுவரில் கரையான் அரித்த சட்டங்களுடன் ஒளிமங்கி கொண்டிருந்த பெரிய கண்ணாடி முன்பு வந்து நின்றாள் தேவகி. கண்ணாடி மீது படிந்து கிடந்த தூசியை இடது கரத்தினால் துடைத்துவிட்டு அதிலே தெரிந்த தனது பிரதிபிம்பத்தை உற்று கவனித்தாள். அழுக்கடைந்த புடவையும் அலங்கிய கூந்தலும் கொண்ட தனது பிரதிபிம்பத்தை பார்க்க கூட அவளுக்கு வெட்கமாக இருந்தது. சற்று முன்பு கிரிஜாவின் எழில்மிக்க உருவத்தை கண்டு பிரமித்து போயிருந்த அவளது கண்களுக்கு முகவாய்க்கட்டையில் பட்ட கரியை கூட துடைத்து கொள்ள பொழுதில்லாமல் அவலட்சணமாக விளங்கிய தன் உருவத்தை காண அவமானம் தாங்க முடியவில்லை. நேரே குளிக்கும் அறைக்கு ஓட்டமாக ஓடிய அவள் குளிர்ந்த நீரில் முகத்தை நன்றாக கழுவி கொண்டாள். அழுக்கடைந்த புடவையை களைந்துவிட்டு வேறு சுத்தமான ஆடையை உடித்துக்கொண்டு தலையை வாரி பின்னலிட்டு கொண்ட பின்புதான் அவளுடைய மனம் சமாதானம் அடைந்தது. தன்னை பற்றி அதற்கு மேல் தேவகிக்கு நினைத்து கொண்டிருக்க பொழுதில்லை. பரபரப்பாக காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தாள். பசுபதி ஐயருக்கு மருந்து கொடுத்துவிட்டு பூஜை அறையிலிருந்து குத்து விளக்குகளை துடைத்து எண்ணெய் விட்டு ஏற்றிவிட்டு தேவகி வெளியே வருவதற்குள் சூரியன் நன்றாக அஸ்தமித்து எங்கும் இருள் பரவ ஆரம்பித்து விட்டது. அவர்கள் திரும்பி வருவதற்குள் எல்லாம் சித்தமாக இருக்க வேண்டுமே என்று கவலையடைந்த தேவகி சமையல் அறையை நோக்கி வேகமாக விரைந்தாள். சமையல் அறையின் கதவு சாத்தப்பட்டிருப்பதைக் கண்ட தேவகி திடுக்கிட்டு போய்விட்டாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேரமும் அதிகமாகிவிட்டது.
அவள் ஒருத்தியினால் தர்மாம்பாள் கூறிச் சென்ற அத்தனை வித சமையல்களையும் சீக்கிரத்தில் செய்து முடிப்பது என்பது அசாத்தியம். சௌபாக்கியம் இப்படி சதி செய்து விட்டாளே என மனம் கலங்கிய தேவகி இந்த சங்கதியை சியாமலாவிடம் கூறி யோசனை கேட்பதுதான் மேல் என்று நினைத்து மாடியை நோக்கி சென்றாள். பூரண கர்ப்பிணியான சியாமலா தேக அலுப்பினால் கொஞ்ச நாட்களாகவே வெளியே எங்கும் செல்வதில்லை. அன்று பகல் பொழுது தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்ட அவள் வெளியே வரவே இல்லை. சியாமலாவின் அறைக்குள்ளே கதவை தள்ளி திறந்து கொண்டு சென்ற தேவகி, மன்னி, இந்த சௌபாக்கியம் பண்ணின காரியத்தை பார்த்தீர்களா என்று கூறி முடிப்பதற்குள் வார்த்தைகள் பாதியில் அவளது வாயிலேயே தங்கிவிட்டன.